ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்கோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னோட டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆக மாட்டேங்குது டிஸ்கிரிப்ஷனில் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ டேரெக்டாக அந்த லிங்கை கிளிக் பண்ணாமல் டெலகிராமுக்கே போயிட்டு மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதில் ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நியர்லி 4000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய குரூப், சரிங்களா? ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக் செலெக்ஷன் அப்படிங்கிறது இங்கே பெருவாரியாக நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. ஒன்றுமே இல்லை, நீங்கள் ட்ரேட் பண்ணச்ச நீங்கள் ரிசர்ச் பண்ணியே ஆகணும். இங்கே நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ட்ராடே பண்ணுறதா இருந்தாலும் சரிங்களா, அந்த ட்ரேடில் லாஸ் பண்ணால் அதை ஸ்விங் ட்ரேடிங்காக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயந்தான் இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நெஃப்டி 50 ஆர்எல்ஸ் நெக்ஸ்ட் 50 நீங்கள் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா அதில் வாங்குறதுலையும் விற்கிறதுலையும் உங்களுக்கு இஷ்யூ வராது. இன்னொன்று, இதில் ஒரு 50 ஸ்டாக் இருக்குது, இதில் ஒரு 50 ஸ்டாக் இருக்குது, ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 100 இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 100ஐயும் ரிசர்ச் பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள். ஸ்டாக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணச்சா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, 100 ஸ்டாக்கையும் ரிசர்ச் பண்ணச்ச அப் ட்ரெண்டில் எத்தனை ஸ்டாக் இருக்குது, சரிங்களா? இந்த ஃப்ளாட்டை கூட விட்டுருங்க, இதை நமக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. டவுன் ட்ரெண்டில் எத்தனை ஸ்டாக் இருக்குது, ஏன்னா பைக்கு அப் ட்ரெண்டும் செல்லுக்கு டவுன் ட்ரெண்டையும் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக் செலெக்ஷனுக்கும் ட்ரேடுக்குமே யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போது நான் இங்கே ஒரு ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் அந்த ஸ்டாக்கை ரிசர்ச் பண்ணச்ச எனக்கு தேவையானது என்ன அப்படின்னா, நான் இங்கே மந்த்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் நிறைய நபர்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இன்ட்ராடே பண்ணுவாங்க. அந்த இன்ட்ராடே பண்ணச்சா லாஸ் வந்துடும். இதை ஹோல்டிங்கில் எடுத்துகிட்டு போகுமான்னு சொல்லிட்டு அதுவும் ஆப்ஷன் பையிங்கில் பண்ணுவாங்க. என்டையராக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரீமியம் ஃபுல்லாகவே இலக்க நேரிடும், சரிங்களா? இதுதான் நிறையா தருணத்தில் நடக்கும். அதனால் இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா இன்ட்ராடே, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதை மந்த்லி கேண்டலில் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் இந்த ஸ்டாக்கை ரிசர்ச் பண்ணச்சா உங்களுக்கு வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஜிக்ஸாக் கொஞ்சம் கிடச்சிருக்கணும், சரிங்களா? இதில் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போகச்ச பையும், ரெசிஸ்டன்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வரச்ச செல்லுக்கும் யூஸ் பண்ணும். அதனால தான் உங்களை நான் ட்ரெண்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னேன். இப்போது இந்த ஸ்டாக்கில் நீங்கள் பொறுத்த மட்டும் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போகச்ச, சரிங்களா, இந்த மந்த்லி கேண்டலோட பிரேக் அவுட்டில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். பிரேக் பண்ணாலே ப்ராஃபிட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். இன்னொன்று ட்ரெண்டு, சரிங்களா? இப்போ ட்ரெண்டு பிரேக் அவுட், இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். இது இந்த விதத்தில் நம்ம ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணுவோம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு. இன்னொன்று என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்லேருந்து ஸ்டாக் அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? இப்படி போகச்ச புக்கில் என்ன விஷயம் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணச்சா நீங்கள் என்ட்ரி கொடுங்க, இல்லை சப்போர்ட்டை பிரேக் பண்ணச்சா நீங்கள் செல்லுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஆனால் இதுக்கு பின்னாடி நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, மினிமம், சரிங்களா, டபுள் டாப் இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கணும், சரிங்களா? ஏன்னா இது எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். இப்போது இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது மந்த்லி கேண்டில் அதனுடைய ஹை, இங்கே மந்த்லி கேண்டில் செக் பண்ணி அதனுடைய ஹை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ண உடனே டக்குன்னு என்ட்ரி கொடுக்க வேணாம், சரிங்களா? இதை பிரேக் அவுட் பண்ணி ட்ராவல் ஆகும். ட்ராவல் ஆகி 1 மந்த் விட்டுருங்க. இந்த 1 மந்த் பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டாக்கையும் நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது, சரிங்களா? ஸோ இந்த விதத்தில் தான் ஸ்டாக் செலெக்ஷனே ரெண்டே விதம் தான். ஒன்று, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்லேருந்து போகக்கூடிய ஸ்டாக்கில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும் இந்த மாதிரி. இல்லை அப்படின்னா ட்ரெண்டு பிரேக் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கரெக்டான ப்ராஃபிட் பாருங்கள். இப்போ இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இங்கே ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு, மார்க்கெட் அப்படி சரிஞ்சிச்சு. இங்கே ஒரு ரெட் கேண்டில் வந்துருச்சு, சரிஞ்சிருச்சு, சரிங்களா? இங்கே ஒரு ரெட் கேண்டில் சரிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், ட்ரெண்டை பிரேக் பண்ணச்சா ஒரு பாக்ஸ் பேட்டர்ன், சரிங்களா? இது நமக்கு ரெசிஸ்டண்ட்டாக தொட்டுருச்சுன்னு வச்சுப்போம். இங்கே ரெட் கேண்டில் பாருங்கள், இந்த ரெட்டை ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா ப்ராஃபிட் வரும்.
அதாவது ஆக்சுவலாக நம்ம என்ன நினச்சிருப்போம், இந்த ரெட்டு வந்தோடனே சரி ஓகே இது வந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி வச்சு சப்போர்ட்டை நோக்கி வரும்னு நினைப்போம். அடுத்த மந்த் என்ன இருக்குது, அங்கே சஸ்டன் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் பாக்ஸ் பேட்டர்னை எப்போதும் விரும்புவாங்க. இப்போ இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது இங்கே பாருங்கள் ஹியூஜ் ப்ராஃபிட். அதுக்கு அடுத்து மந்த்லி கேண்டில் பிரேக் பண்ண ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ எங்கே பிரேக் அவுட் பண்ணாலும் ப்ராஃபிட். இதில் ஓப்பனும் லோவும் சேமாக இருந்துச்சு மந்த்லி கேண்டில் அப்படின்னா இன்னும் அட்வான்டேஜ். அதாவது நீங்கள் ட்ரேட் எடுக்கச்சா உங்களுக்கு சின்ன கன்ஃபியூஷன் வரும். ஓப்பனும் லோ அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். இப்போது டைசன் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குதுன்னு வைங்களேன். இதனுடைய வேல்யூ வந்து 100 ரூபாய் அப்படின்னு எடுத்துப்போம். இந்த டைசனுங்கிற ஸ்டாக் ஓப்பன் ஆகச்சா ஓப்பன் ஹை லோ மூணுமே என்னவாக இருக்கும், சேமாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போது நிறைய பையர் வந்தால் என்ன ஆகும், இந்த ஸ்டாக் மேலே மூவ் ஆகும், ஹை மேலே போயிடும். அப்போ ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கும். அதுதான் இந்த ஓப்பனும் லோவும். இங்கே பாருங்கள், ஓப்பனும் லோவும் சேமாக இருக்குது. இதோட இருக்கச்ச ப்ராஃபிட் ரேஷியோ அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் ஒரு ட்ரேடில் வேல்யூ ஆடட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கணும். அதனால தான் என் கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ட்ரேடுக்கு அவங்களுக்கு இருக்க ரூல்ஸே பார்த்தீங்கன்னா 5-6 ரூல்ஸ் இருக்கும். இப்போ நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கதே மினிமம் 2 தான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த 2க்கே உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். தொடர்ந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். இதில் என்னென்ன வேல்யூ ஆட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். நிறையா கொஞ்சம் புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். என்ன தான் இருந்தாலும் பேசிக்காக நம்ம ஒரு பை செல்லுன்னு உள்ளே வந்தாலும் எந்த அளவுக்கு நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் இருக்கும். பட் அதை அப்படியே நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா கஷ்டம்தான். சரிங்களா? அதை காட்டிலும் அதை வித்தியாசமாக எப்படி யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ட்ரேடில் அந்த வேல்யூ ஆடடை நீங்கள் யூஸ் பண்ணச்ச சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எப்போதுமே சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டும் ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணி போயிட்டுருக்க ஸ்டாக்லேயும் ட்ரேட் பண்ணச்சா தான் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். இதை ரெண்டையும் கவனத்தில் எடுத்துக்கோங்க. பிகினர் இதனுடைய முயற்சியில் இறங்குறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க முடியும். அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் போடச்சோ உங்களுக்கு அதில் ஏதாவது சின்ன குழப்பம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அதில் கிளாரிஃபை பண்ணிடுவேன் முடிஞ்ச அளவுக்கு. சரிங்களா? சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட், இந்த மாதிரி ட்ரெண்டு பிரேக் அவுட், இதை யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு ட்ரெண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? மந்த்லி கேண்டில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு, கீழே தான் இறங்கும்னு நினைப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், இதில் என்ட்ரி கொடுத்துருப்போம். சரிங்களா? அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டாப்பும் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டபுள் லோவும் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு நினச்சி நம்ம இதில் என்ட்ரி கொடுப்போம். ஆனால் அடுத்த மந்த்லி கேண்டில் இங்கே பிரேக் பண்ணிடுச்சுன்னா நல்ல ப்ராஃபிட் இருக்கும். பட் இங்கே பாருங்கள் பிரேக் அவுட்டே பண்ணல. அதுதான் சொன்னதுக்கான காரணம். எதுவும் டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.